கடைக்கு போயிருந்தேன். பச்சை பச்சைன்னு இருந்தது புதினா. சரி ஒரு 2 கட்டு வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு 2 கட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன் வரலம்மா இன்னைக்கு? என்னன்னே தெரியல. இப்ப 2 மூணு நாள் அடிக்கடி தண்ணி வராம போயிட்டாரு. அப்படின்னா நம்ம பம்பு தான் ரிப்பேர் போல இருக்குப்பா. தண்ணி வந்தா கூட தண்ணி கொடுத்தோம்னா ஐயோ வேணாம் அந்த தண்ணி, நீங்க இந்த தண்ணி தான் இந்த கேன் தண்ணி கொடுக்க மாட்டீங்க, பழ தண்ணி ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு இது குடிச்சு குடிச்சு இதே பழக்கமாயி போச்சு. தூவில இப்ப போட்டோம்னா நல்லா இருக்கும். ஆய்வா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு பச்சை பட்டாணி போட்டு புதினா சாதம் செய்யலாம் தான் புதினா கிளீன் இருக்கிறோம். பச்சை பட்டாணி போட்ட புதினா சாதம் எப்படி செய்யுதுன்னு ஒரு வீடியோ போடுன்னு கேட்டுருந்தீங்க. அதனால அதை செய்யலாம் தான் இந்த மாதிரி கிளீன் இருக்கிறோங்கம்மா. புதினா வாங்கிட்டு வந்து புதினா கடைக்கு போயிருந்தேன். பச்சை பச்சைன்னு இருந்தது புதினா. சரி ஒரு 2 கட்டு வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு 2 கட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கிளீன் இருக்கிறோம். பாப்பா தண்ணியே வரலம்மா இன்னைக்கு. என்னன்னே தெரியல. இப்ப 2 மூணு நாள் அடிக்கடி தண்ணி வராம போயிட்டாரு. அப்படின்னா நம்ம பம்பு தான் ரிப்பேர் போல இருக்குப்பா. என்னம்மா செஞ்சுட்டு இருக்கீங்க? பச்சை பட்டாணி போட்டு புதினா சாதம் கேட்டிருந்தாங்க இல்லையா, அது செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன்ப்பா. சரிம்மா கிளீன் இருக்கிறேன். கிளீன் முடிச்சிட்டீங்களா? நான் முடிச்சிட்டேன். 2 கட்டு வாங்கிட்டு வந்தேன். நிறைய தான் இருக்குது. நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கினேன் செய்யலாம்ப்பா. சரிம்மா எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம்ப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து அம்மா புதினா சாதம் தான் செய்ய போறாங்கம்மா. புதினா சாதத்துக்கு இது இப்பதான் வாங்கி வந்தீங்களாமா? இப்பதான் கடைக்கு போயிருந்தேன். நல்லா பச்சை பச்சை இருந்துச்சு. ஒரு 2 கட்டு வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா. தண்ணியே வரலம்மா. அதுதான்ப்பா தண்ணி சரி என்னன்னு தெரியல. பம்பு தான் ரிப்பேர் ஆயிட்டு இருக்கும் போல இருக்குது. பாக்கணும், வெட்டிலே வாசர் வாங்கி போட்டோம், அதுவுமே சரியில்லை. இந்த தண்ணி தான் நம்ம குடிப்போம். எப்பவுமே பம்புல அடிச்சுதான் குடிப்போம். அதே சாப்பாடு செய்யறதுக்கும் வச்சுக்குவோம். கேன் தண்ணி எல்லாம் வாங்க மாட்டாது. அப்பத்துலேருந்தே பழகம் ஆயிட்டதால யாருன்னா சொந்தக்காரங்க இருந்தாலே வந்தா கூட தண்ணி கொடுத்தோம்னா ஐயோ வேணாம் அந்த தண்ணி, நீங்க இந்த தண்ணி தான் இந்த கேன் தண்ணி கொடுக்க மாட்டீங்க, பழ தண்ணி ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு இது குடிச்சு குடிச்சு இதே பழக்கமாயி போச்சு. இந்த தண்ணியை தான் நம்ம இன்னும் 2 நாளைக்கு தண்ணி வரல. நான் ரொம்ப தண்ணி வரலன்னு நினைச்சுக்கிட்டேன். பம்பு ரிப்பேர் போலகுது. சரி நம்ம போய் எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்களா? பாக்கலாமா? வாப்பா. நான் 2 கட்டு வாங்கினப்பா. சரி நிறைய இருக்குது. சரி நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிருவோம். இவ்வளவு வேணாம். சரிம்மா கொஞ்சமா இது பண்ணிக்கலாம். நம்ம இந்த புதினாவை நல்லா சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம். நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இதை 2 வாட்டி நல்லா அரைச்சிக்கலாம். மண்ணு தான் இருக்கும், நல்லா சுத்தமா அரைச்சிக்கலாம். இல்ல சாப்பாட்டுல மண்ணு மண்ணா இருக்கும், ஒரு மாதிரி நறு நறுன்னு. நல்லா நொர வர மாதிரி அரைக்கிறீங்கம்மா. அதெல்லாம் மண்ணு ஒட்டின்னு இருக்கும்பா. இப்பெல்லாம் மழை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெய்யுது இல்லையா, ஆமா மண்ணு இருக்கும். அதனால சுத்தமா மண் இல்லாம எடுத்துக்கலாம். இன்னொரு வாட்டி நல்லா கழுவிக்கலாம்ப்பா. இந்த காம்பெல்லாம் நம்ம நட்டு வச்சிடலாம்ப்பா. என்ன காம்பா? புதினா காம்பா. இப்பெல்லாம் மழை தூருது இல்லையா, வெயில் காலம் கூட கொஞ்சம் போயிடுச்சு. அழகா நட்டு வச்சா கூட வளரும்பா. சின்ன சின்னதா அழகா வளர்ந்து வரும். சரிம்மா நட்டுடலாம். நட்டு வச்சிடலாம். தண்ணி இல்லாம இதை சுத்தமா வடிகட்டிக்கலாங்கம்மா. தண்ணி இல்லாம சுத்தமா வடிகட்டிக்கலாம். எண்ணெயில போட்டு வதக்குவோம் இல்லையா, அப்ப சிறு சிறுன்னு இருக்கும். அதனால நம்ம சுத்தமா தண்ணி இல்லாம வடிகட்டிக்கும். நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு வச்சுக்கிறோம். அந்த கருவேப்பிலையும் நம்ம சுத்தமா இது கழுவி வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நான் நிறைய எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த கடையில் வாங்கிட்டு வந்து போது கொடுத்தாங்க, அதை அப்படியே வச்சுட்டேன். நம்ம தேவையான அளவுக்கு போட்டு தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான்ப்பா. இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். நம்ம பச்சை பட்டாணி தான்ப்பா எடுத்து வச்சுக்கிறோம். புதினா சாதம் பச்சை பட்டாணி கூட செய்ய போகிறோம் இல்லையா, அதனால பச்சை பட்டாணி வந்து நான் காஞ்ச பட்டாணி தான். இது நைட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டாக்கா நம்ம காலையில் இந்த மாதிரி ஆயிடும். தேவையான நம்ம போட்டுக்கலாம். அதனால இந்த மாதிரி ஊற வச்சுட்டு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் தான் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் இதில். அதனால நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்க. நான் 2 எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு நம்ம கூட காஞ்ச மிளகாய் தாளிக்கும் போது 2 அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கிறோம். கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்து வச்சுக்கிறோம். எப்பயும் போல எண்ணெய், கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். உப்பெல்லாம் போட்டு சாப்பாடு நம்ம முன்னாடியே உப்பு போட்டு வடிச்சு இந்த மாதிரி ஆற வச்சுட்டோம். ஆற வச்சுட்டோம்னா பல பலன்னு இருக்கும். அதனால இந்த மாதிரி முன்னாடியே சாப்பாடு வடிச்சு உப்பு போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமா போட்டு இந்த மாதிரி வச்சிடலாம். நம்ம எப்பவுமே சாப்பாடு செய்வோம் இல்லைங்கம்மா, அந்த அரிசி தான், சாப்பாட்டு அரிசியில தான் செஞ்சு வச்சுக்கிறோம். பிரியாணி அரிசிலாம் எதுவும் இல்லை. இதுவே நல்லா இருக்கும். இந்த சாப்பாட்டு அரிசிலே நல்லா இருக்கும். நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம்ப்பா. இதெல்லாம் கொஞ்ச நேரத்து வேலை தாங்கம்மா. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இந்த புதினா சாதம் எல்லாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லாம் போறாங்கன்னா கட்டி கொடுக்குறது, பெரியவங்களுக்கு கூட வேலைக்குலாம் நம்ம கட்டி மரத்துக்கோ வீட்டுல எல்லாரும் சாப்பிட்றதுன்னு கொஞ்ச நேரத்துல செஞ்சிடலாம். புதினா இருந்தா வாங்கிட்டு வந்தா போதும். தேவையானதெல்லாம் வீட்டுல இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம அழகா செஞ்சிடலாம். ரொம்பவும் சூப்பரா இருக்கும். உடம்புக்கு நல்லது இது.
பித்தத்துக்குலாம் ரொம்ப நல்லது, தலை சுத்தலுக்குலாம் இந்த புதினா சாதம் ரொம்ப நல்லது. அதுதான் அடிக்கடி இதுக்கு மாதிரி செய்யறதுங்கம்மா நம்மளும். நம்ம இப்போ கொஞ்சமா எண்ணெய் விட்டு இந்த புதினா முதல்ல வதக்கிக்கலாம். அதுக்கு மட்டும் கொஞ்சமா ஊற்றிக்கலாம். நம்ம அது கூடவே இப்போ காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் வந்து நம்ம இப்படி ரெண்டாக உடச்சி போட்டு அதில் வதக்கிக்கலாம். முழுசாக போட்டால் வெடிக்கும், அதனால இப்படி ரெண்டாக்கி போட்டு நம்ம தேவையான அளவு போட்டுக்குங்க. இதுவே நம்ம புதினா வச்சுருக்கோம் இல்லையா, புதினாவையும் போட்டுக்கலாம். நம்ம வதங்கிடுச்சுப்பா, எடுத்து ஆற வச்சு அரைச்சிடலாம். ரொம்ப போட்டு வதக்கி கிடக்க வேணாம், அப்புறம் கலர் பச்சை பச்சைலாம் போயிடும். சரிம்மா. சும்மா கொஞ்சம் இப்படி சுருது இல்லையா, அதுக்காக. தண்ணி விட்ட மாதிரி இருக்கேம்மா. புதினால இருந்து வந்துரும்பா, எப்படி இருந்தாலும் நம்ம தண்ணி இல்லாம தான் போடுவோம். அது எப்படினாலும் இப்படி வதக்கும் போது தண்ணி வந்துடும். சரி சரிம்மா. அதை எடுத்து நம்ம இப்ப ஆற வச்சு அரைக்கலாம். இங்க எவ்வளவு புதினா போட்டோம்பா, சுருண்டுச்சு, சுருண்டு ஆயிடுச்சு பாருப்பா. 2 கட்டுமே கூட போட்டுருக்கலாம் போல. ஆமாம்மா, கொஞ்சமாயிடுச்சு. நல்லா ஆறிச்சிங்கம்மா. நம்ம போட்டு மிக்சியில அரைச்சிக்கலாம், நைஸா அரைச்சிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். ஏற்கனவே சாப்பாட்டுல உப்பு போட்டு தான் வடிச்சு வச்சுக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டு இதை அரைச்சிக்கலாங்கம்மா. சால்ட் உப்பாமா? சால்ட் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு சாப்பிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கூட தேவையான அளவு போட்டு கிளறிக்கலாம். சரிம்மா. முதல்ல நம்ம தண்ணி விடாம அரைச்சிக்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்பவும் அரையிலனாக்க கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்ப நம்ம இது அரைஞ்சிச்சான்னு பார்க்கலாம். தண்ணி விடாம நல்லா அரைஞ்சிச்சு போலே. ஆமா, இப்போ அதாவது நம்ம ரொம்ப போட்டு வதக்க கூடாது. பச்சை பச்சைன்னு இருக்குது இல்லையா, ரொம்பவும் போட்டு வதக்க கூடாது. மீடியமா வதக்கணும். போதும்பா, இதுவே போதும். நம்ம இன்னும் அரைக்க வேணாம். சரிம்மா. இந்த அளவே போதும். தண்ணி கூட வேணாம். தண்ணி இதுல இருந்து தண்ணியே இருந்துச்சு இல்லையா கொஞ்சம், அதனால அந்த தண்ணியே சரியா போயிடுச்சு. நம்ம தண்ணி எடுத்து வச்சிருந்தேன் நானு. தண்ணி சரி பரவாயில்ல, அதுவே கரெக்டா அரைஞ்சிச்சு. இன்னும் தண்ணி ஊத்தினா ரொம்ப தண்ணி ஆயிடும். நம்ம தண்ணி வச்சிடலாம். இப்ப நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம்ப்பா. சரிம்மா. நம்ம இப்ப தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்தி முதல்ல இந்த வேர்க்கடலை கொஞ்சம் வறுத்தி எடுத்துக்கலாம்ப்பா. இந்த வேர்க்கடலை நம்ம எதுக்கு போறோம்னா, வேர்க்கடலை இந்த பச்சை பட்டாணி 2 கலந்து இந்த மாதிரி வெண்ணு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அதுக்காக தான் இந்த 2த்தையும் போடுறோம். முந்திரி கூட நம்ம தேவை இருந்தா முந்திரி கூட போட்டுக்கலாம் இருந்துச்சுனாக்கா. இன்னைக்கு நம்ம இது 2 தான் போட்டு செய்ய போறோம்மா. நம்ம வேர்க்கடலை வறுத்தோம்னா கடலை எண்ணெய் மாதிரி ஒரு வாசனை, கடலை எண்ணெய் வாசனை வருதுங்கம்மா. இந்த மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்குமா இந்த வாசனை? ஆனா சாப்பிடும் போது நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லது இது உடம்புக்கும். சின்ன ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சிடணுமா? சின்னதுலயே பொரிச்சிக்கலாம், ரொம்ப தீஞ்சிடும். வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சிச்சுப்பா. எடுத்துடலாமாமா? எடுத்து தனியா தட்டில் வச்சுக்கலாம். நம்ம இந்த வேர்க்கடலை பாத்தீங்கன்னா எதுக்காக முன்னாடியே பொரிச்சிருந்தாக்கா நல்லா ஆறிச்சுன்னா மொறு மொறுன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் தூவிட்டு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். நானும் முன்னாடி பாத்தீங்கன்னா இதுலயே போட்டு வறுத்துடுவேன். வறுத்துட்டு அது சாப்பிட ஒரு மாதிரி வேகாத மாதிரியும் கொஞ்சம் நசுக்கு நசுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால சரி இப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி வறுத்து வச்சு போடுறதுங்கம்மா. நம்ம இதுக்கப்புறம் கடுகு இதெல்லாம் போட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போ கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம எல்லாமே சின்ன தீயை வச்சுட்டே போடுவோம் இதெல்லாம். அது கூடவே கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும், நல்லா இருக்கும் இது, அதனால போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம வச்சிருக்கலையே 2 காஞ்ச மிளகாய் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு இதுலயே போட்டுக்கலாம். ஒண்ணுக்கு நாள் ஒண்ணுக்கு உடனே போட்டதெல்லாம் தீய ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம கொஞ்சம் கூடவே டக் டக்குன்னு போட்டுக்கலாம். நல்லா செவந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இப்போ பச்சை பட்டாணி வச்சிருக்கலையே அது போட்டுக்கலாம். பட்டாணி போட்ட உடனே நம்ம கொஞ்ச நேரம் இந்த வதக்கணும்னா வெள்ளை வெள்ளையே ஆயிடும் பட்டாணி. அதுக்கப்புறம் நம்ம இந்த புதினா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அது போட்டுக்கலாங்கம்மா. பட்டாணி வர பட்டு பட்டு வெடிக்க ஆரம்பிக்கும். நம்ம கொஞ்ச நேரம் பார்த்து கொஞ்சம் பொரியறதுக்குள்ள பொரிஞ்ச உடனே நம்ம போட்டு புதினா போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போடுறீங்களாம்மா? இந்த நேரத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம்ப்பா. வெள்ளையா இந்த மாதிரி பட்டாணி இந்த மாதிரி ஆகுது இல்லையா, ஏன்னா இது வேகம் அப்பதான்
இல்லைன்னா பச்சையா இருந்ததுன்னா வேகாது. நம்ம புதினா போட்டு கொஞ்ச நேரத்துல இறக்கிடுவோம் இல்லையா, ஆமா. அதனால கொஞ்ச நேரம் இந்த மாதிரி சரிம்மா. நல்லா கொஞ்சம் இதுலயே வந்துடும். பட்டாணி இப்ப நல்லா பொரிஞ்சிச்சுப்பா. நம்ம புதினா போட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். பட்டாணி வெள்ளையா மாறிடும், சுருண்டவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம போட்டு புதினா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இதுலயே உப்புலாம் போட்டுக்கிறோம். வெடிக்குது பருப்பா. புதினா போட்டு இப்போ எண்ணெய் தனியா புதினா தனியா வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தண்ணில எதுவும் போடக்கூடாது. இது மிச்சத்தை தண்ணி போட்டு அந்த மாதிரி கூட போடக்கூடாதுமா? தண்ணில போடுற நம்ம கை போட்டு கூட எடுத்து சுத்தமா எடுத்து போட்டுடலாம். தண்ணிலாம் எதுவும் ஊத்த வேணாப்பா. இது கொஞ்சம் நம்ம சின்ன தீயிலே வச்சுட்டுப்பா. எண்ணெய் தனியா இந்த மாதிரி பச்சையா இருக்கு இல்லையா ரொம்ப, இது வேற ஒரு கலர் மாறும். அந்த மாதிரி மாறுற வரைக்கும் நம்ம எண்ணெய் தனியா புதினா தனியா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கலாம்ப்பா. சரிம்மா. எண்ணெய் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குதுப்பா. கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த சாப்பாட்டுக்குலாம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம கிளற சாதம் இல்லையா, கிளறின சாதத்துக்குலாம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமா இருந்தா தான் நல்லா இருக்கும். முன்னாடி பாத்தீங்கன்னா சும்மா கீரை வதங்கத்துக்கு மட்டும்தான், புதினா வதங்கத்துக்கு மட்டும்தான் போட்டு வதக்கணும். இனிமேதான் இப்பதான் சின்ன தீ வச்சுட்டு அந்த சின்ன தீயிலேயே நல்லா வதக்கணும்ப்பா. அப்பதான் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். எல்லாம் பச்சை வாசனை வர மாதிரி இருக்கும். அதுக்காக கொஞ்சம் நேரம் ஆகுதுப்பா. என்ன சீக்கிரம் முடியலையான்னு கேட்டுக்கிறேன். நம்மளுக்கே தெரியும்ப்பா, இந்த புதினா தனியாவும் எண்ணெய் தனியாவும் பிரியும். அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ரெடி ஆயிடுச்சுப்பா. எண்ணெய் தனியா புதினா தனியா பிரிஞ்சிருச்சு, நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து இப்ப சாப்பாடு போட்டு கிளறிக்கலாம்ப்பா. பாத்தியா, இப்ப எடுத்துடலாமா? அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாப்பாடு இந்த மாதிரி பல இருக்குதுன்னு சாப்பாடு எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறிக்கலாம்ப்பா. வதக்கு எல்லாம் அரைக்கிறது எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் இந்த வதங்குற வரைக்கும் தான் டைம். அது வரைக்கும் மற்றபடி எல்லாம் ஈஸியா பண்ணிடலாம் இந்த சாப்பாட்டுங்கம்மா. நம்ம புதினா இருக்குது இல்லப்பா, அந்த புதினா நிறைய இல்லாம அளவுக்கு திட்டமா சாப்பாடு தேவைப்படுறது போட்டு போட்டு கிளறிக்கலாம். பச்சை பச்சை பச்சைன்னு இருக்கும் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு போட்டு போட்டு சாப்பாட்டை பார்த்து பார்த்து கிளறிக்கலாம். நம்ம இந்த நேரத்துல உப்புலாம் கூட கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம்ப்பா. பத்தலைன்னா போட்டு அப்படியே கொஞ்சம் போட்டு சால்ட்டுக்கு போட்டு கிளறிக்கலாம். இது வரைக்கும் போதும்ப்பா. இந்த சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். கலர் ரொம்ப பச்சை இல்லாம ஆயிடுது போட்டோம்னா. இது கரெக்டா இருக்கா மாதிரி இருக்காமா? கரெக்டா இருக்குப்பா. வேர்க்கடலை இப்ப போட போறீங்க? அவ்வளவுதான், இப்ப தூவில இப்ப போட்டோம்னா நல்லா இருக்கும். எடுத்து வச்சிடலாம்ப்பா. மாத்திக்கலாமா? பச்சை 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 எவ்வளவு அழகா இருக்குது. நல்லா இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்ப்பா. பச்சையா அழகா இருக்குது இல்லையா? அதுல நம்ம அந்த பட்டாணி எல்லாம் போட்டு சாப்பிடும்போது, வேர்க்கடலை சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும்பா. இதுக்கு பொரியல் நம்ம ஏதாச்சும் சிப்ஸ் மாதிரி தொட்டுக்கிறதா? நம்ம இல்லப்பா, வீட்டுல கத்திரிக்காய் முருங்கைக்காய் இருந்துச்சு, அதை வச்சு ஒரு தொக்கு மாதிரி பண்ணிட்டேன். அப்படியாமா? கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு. சரி, இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுட்டோம்ப்பா. சரிம்மா, சூப்பர்மா. புதினா சாதம் அழகா செஞ்சுட்டோம். வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம். அரவிந்த் கிட்ட கொடுத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லலாங்கம்மா. இது நம்ம இப்ப சாப்பிட்டு அம்மாட்ட சொல்லலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. செம்மையா இருக்குமா? அம்மா சூப்பரா செஞ்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வேர்க்கடலை எல்லாம் கடிச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யா அம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.